அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கையின் புதிய வாகன உரிமையாளர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். கொழும்பில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த கொலை முயற்சி சிஐடியிடம் சிக்கிய நால்வர். நானுஓயாவில் மோட்டார் சைக்கிளும் லொரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து, ஒருவர் படுகாயம். அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு வெளியானது. விவசாயிகளுக்கு புதிய காப்புறுதி திட்டம் வெளியான தகவல். மண் சரிவுக்கான எச்சரிக்கை நீடிப்பு, விழிப்புடன் இருக்குமாறு மக்களுக்கு அறிவிப்பு. நாகை காங்கேசன்துறை கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம். மீண்டெழும் மலையக தொடருந்து பாதை, பயணிகளுக்கு ஒரு நற்செய்தி. கல்வி அமைச்சுக்கு முன்னாள் போராட்டத்தில் குதிக்கவுள்ள முன்னாள் அமைச்சர். தொடர்வென விரிவான செய்திகள். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட அவசர பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் எஞ்சியுள்ள 10 பாடங்கள் நாளை ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த பரீட்சையானது 2086 பரீட்சை நிலையங்களில் நடத்தப்படவுள்ளது. அதன்படி கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் எஞ்சியுள்ள பாடங்கள் இந்த மாதம் 20ஆம் திகதி வரை தொடர திட்டமிடப்பட்டுள்ளது. அனர்த்த நிலைமை காரணமாக தேசிய அடையாள அட்டையை சமர்ப்பிக்க முடியாத மாணவர்கள் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கு அதிபர் மற்றும் பிரதேச செயலாளரால் சான்றளிக்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டையை பயன்படுத்தி பரீட்சைக்கு தோற்றலாம் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் உயர்தர பரீட்சை காரணமாக இன்று முதல் இந்த மாதம் 20ஆம் திகதி வரை அரச பாடசாலைகள் மூடப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் புதிய வாகன இலக்க தகடுகளை தயாரிப்பதற்கான நீண்ட காலமாக தாமதமடைந்து வந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் வாரத்தில் சவுத் ஏசியன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இதனை தெரிவிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: தற்போது நிலுவையிலுள்ள இலக்க தகடுகளின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை அங்கீகாரம் ஏற்கனவே பெறப்பட்டுள்ள போதிலும் ஒப்பந்தம் இன்னும் உத்தியோகபூர்வமாக இறுதி செய்யப்படவில்லை. எனினும் அதன் பணிகள் தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளது. உந்துருளிகள், சிற்றுந்துகள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் மின்சார வாகனங்கள் உட்பட 2 லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் நிரந்தர இலக்க தகடுகளின்றி காத்திருக்கின்றன. தினசரி பதிவாகும் புதிய வாகனங்களால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய இலக்க தகடுகள் மோசடிகளை தடுக்கவும் கண்காணிப்பை மேம்படுத்தவும் 7 பாதுகாப்பு அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதில் 6 அம்சங்களுக்கு மொரட்டுவ பல்கலைக்கழகம் அங்கீகாரம் வழங்கியுள்ள நிலையில் 7வது அம்சத்திற்கு சர்வதேச ஆய்வகத்தின் சான்றிதழ் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. 25 வருடகால ஏகபோக உரிமையை முடிவுக்கு கொண்டு வந்த புதிய கொள்முதல் கட்டமைப்பிற்கு மாறியமை மற்றும் ஏலத்தில் தோல்வியடைந்த நிறுவனங்களின் மேன்முறையீடுகள் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை இரவு கொழும்பில் துப்பாக்கி சூடு நடத்த திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் 4 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர், வெடிமருந்துகள் மற்றும் ஐஸ் ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர். மேலும் 60 கிராமுக்கும் அதிகமான போதைப்பொருள், ஒரு முச்சக்கர வண்டி மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளன. மட்டக்குளிய, ஹொரண, வனவாசல மற்றும் களனி ஆகிய பகுதிகளை சேர்ந்த 32 முதல் 35 வயதுடைய சந்தேக நபர்களே இவ்வாறு கைதாகியுள்ளனர். குறித்த நபர்கள் வெளிநாட்டில் உள்ள 2 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் வழிகாட்டுதலின் கீழ் கிராண்ட் பாஸின் மகவத்த பகுதியில் ஒரு நபரை கொலை செய்ய தயாராகி வந்ததாக கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்கள் நேற்று மாளிகாகந்த மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
நுவரெலியா ஹெட்டன் A7 பிரதான வீதியில் இன்று காலை மோட்டார் சைக்கிளும் லொரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரொருவர் குறித்த விபத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ளார். நுவரெலியா பகுதியிலிருந்து ஹெட்டன் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் ஹெட்டன் பகுதியிலிருந்து நுவரெலியா நோக்கி சென்ற லொரி மோதியே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்து பாதிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் சாரதி நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளும் பலத்த சேதமடைந்துள்ளது. மேலும் லொரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக விபத்து தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளும் நானுயா போலீசார் தெரிவித்துள்ளனர். வடக்கு, வடமத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் நாளை அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு, ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு, சப்ரகமுவ, மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். ஏனைய கடற்பரப்புகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்றானது கிழக்கு முதல் வடகிழக்கு வரையான திசைகளிலிருந்து மணிக்கு 25 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஸ்லாபத்திலிருந்து மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான கடற்பரப்புகளிலும் காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் மணிக்கு 45 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதை நெல் உற்பத்தி பண்ணைகளை காப்புறுதி செய்யும் விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. தற்போதைய இடர் நிலைமைகளை முகாமைத்துவம் செய்த விதை நெல் உற்பத்தி பண்ணைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லும் நோக்கில் குறித்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் 1 ஏக்கர் விதை நெல் செய்கைக்காக 13,600 ரூபாய் காப்புறுதி பணத்தை செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு செலுத்தும் பட்சத்தில் பயிர் சேதம் ஏற்படும் போது 1 ஏக்கருக்கு 1,80,000 ரூபாய் நஷ்டஈட்டு தொகையை விவசாயிகளால் பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளம், வறட்சி, கட்டுப்பாடற்ற நோய்கள், பீடை மற்றும் பூச்சி தாக்கங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான இயற்கை அனர்த்தங்கள் மட்டுமன்றி காட்டு ஜானைகளால் ஏற்படும் பயிர் சேதங்களையும் இந்த காப்புறுதி திட்டம் உள்ளடக்குவதாக அச்சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. தற்போதுள்ள மழைப்பொழிவில் சிறிது குறை காணப்பட்ட போதிலும் மண்சரிவு எச்சரிக்கைகளை மேலும் நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் மூத்த புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் மாத இறுதியில் மற்றும் டிசம்பர் முதல் வாரத்தில் பெய்த மழையின் பின்னர் பல இடங்களில் இன்னும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அதன்படி பருவமழையுடன் சிறிதளவு மழை பெய்தாலும் ஒருவித ஆபத்தான சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்றும் அவர் கூறினார். அதன்படி பதுளை மாவட்டத்தில் உள்ள லுணுகல, மீகஹகிபுல, வெளிமட, கண்டகெட்டிய, ஹாலியல, பதுளை, ஊவா பரணகம மற்றும் பசறை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல் கட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட மண்சரிவு அறிவிப்பு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. நாகை காங்கேசன்துறை கப்பல் சேவை வரும் 18ஆம் திகதி மீண்டும் தொடங்கப்படும் என்று சுபம் கப்பல்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்தது. இதையடுத்து நாகப்பட்டினம், இலங்கை காங்கேசன்துறையிலான கப்பல் சேவை 3.5 மாதங்களுக்கு பின் வரும் 18ஆம் திகதி முதல் தொடங்க வாய்ப்புள்ளது. இந்த முறை நாகப்பட்டினம், இலங்கை காங்கேசன்துறை இடையிலான கப்பல் சேவையின் போது
பயணிகள் அதிகம் செலுத்தும் வகையில் புதிய கப்பல் இயக்கப்படும் என சுபம் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் சேதமடைந்த ரம்புகணை முதல் கண்டி வரையான தொடர்ந்து சேவைகளை ஒரு வருடத்துக்குள் மீண்டும் ஆரம்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ரம்புகணை முதல் பேராதனிய வரையிலான தொடருந்து மார்க்கங்கள் அதிகளவில் சேதமடைந்துள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். இதனை புனரமைக்க சுமார் 5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் என்பதுடன் பேராதனிய ஜக்கா பாலத்தை புனரமைப்பதற்கு மாத்திரம் சுமார் 18 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களை உடனடியாக மீளப்பெறுமாறு வலியுறுத்தியும் அதற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என கோரியும் நாளை முதல் கல்வி அமைச்சருக்கு முன்னால் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை கூறியுள்ளார். தமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக அனைத்து பெற்றோர்களும் எவ்வித பேதமுமின்றி நாளை காலை 9 மணிக்கு தொடங்கவுள்ள இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் இணைய வேண்டும். இந்த அழிவுகரமான கல்வி சீர்திருத்தங்கள் முழுமையாக திரும்ப பெறப்படும் வரை இந்த போராட்டம் ஓய்வடையாது என மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.